காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூர் என்று சொன்னால் நல்ல ஊராக திகழ்கின்ற அந்த நல்ல நாட்டிலே கந்தப்பெருமான் எழுந்தருளி இருந்து அருளாட்சி புரிகின்ற அந்த தன்மையை காண்கிறோம். நல்லை கந்தனுக்கு உற்சவம் என்று சொன்னால் எங்கிருந்தாலும் அடியவர்கள் அந்த சன்னிதானத்தை ஓடோடி வருகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லூர் என்பது ஈழத்தில் மட்டுமல்ல, பாரத தேசத்தில் கூட ஆதிச்சநல்லூர், திருவண்ணைநல்லூர் என்று சொல்லப்படுகின்ற நல்லூர் என்கின்ற இடத்திற்கான பழமைகளை தொன்மைகளை காண்கிறோம். மண்டபத்துக்கு முன்னாலே நிற்கணும். சரி, அதில் நிற்கணும். ஆம், ஓங்கார நாதமணி ரீங்கார ஓசையதில் பாங்கான திருக்குமரன் வள்ளி தெய்வ யானையுடன் பாங்காக காட்சி தரும் கைலாச வாகனத்தில் ஓங்கார நாதமென்று அடியவர்கள் தொழுகின்ற அந்த அற்புத காட்சியிலே கந்தகம் மனம் மாறி சந்தனம் மனம் வீச அந்த சரவண பவனை அடியவர்கள் வேண்டுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் இந்த திருவீதியிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். வெல்லும் போரே வல்ல முருகன் என்று தொல்காப்பியத்திலே தமிழர்தம் கடவுளாக போற்றப்பட்ட அந்த கந்தப்பெருமானின் அந்த வேல் இப்பொழுது அந்த கைலாச வாகனத்திலே காட்சி தருகின்ற அந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடியவர் திருக்கூட்டம் கந்தனின் கைலாச வாகனத்தோடு அந்த கைலாய தரிசனத்தோடு மெல்ல அந்த திருவீதியிலே நிவர்ந்து வந்து தேரடியை அண்மித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தேரடி என்று சொன்னால் நல்லை நகரின் தேரடிக்கு ஒரு தனித்துவம் உண்டு. இந்த தேரடியிலே எத்தனையோ ஞானிகளும் சித்தர்களும் இருந்து அருள்வாக்கு வழங்கிய அந்த தன்மையை காண்கிறோம். தேரடா உள்ளென்றும் தீரடா பற்றென்றும் எப்பொழுதோ முடிந்த காரியம் என்றும் முழுவதும் உண்மை என்றும் அந்த செல்லப்பன் அருளிய மகா வாக்கியங்களை இந்த தேரடியிலே கண்டுகொண்டால் இந்த தேரடிக்கு வந்தால் நினைவுக்கு வரும். அத்தகைய இந்த புனிதமான இந்த தேரடியிலே நின்று அந்த கந்தப்பெருமானை அந்த கைலாய தரிசனத்தை நாம் தரிசிக்கின்ற பேறு பெற்றவர்களாக இந்த சன்னிதானத்தின் நல்லை பதையின் முன்றலில் நின்று அந்த கந்தப்பெருமானை வழிபாடாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற எந்தமிழ் உறவுகள் தங்கள் இல்லத்திலே கந்தனுடைய தரிசனத்தை கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சியினூடாக கண்டு தரிசிக்கின்ற பேறு பெற்றிருக்கிறார்கள். அந்த பேறு கூட கந்தனுடைய அருள் என்றே நாம் கூற வேண்டும். ஆம், கந்தனின் கைலாச வாகன திருப்பவனி தேரடியை அண்மித்து இன்றைய உற்சவத்தின் கைலாச வாகன திருப்பவனியின் நிறைவை அண்மித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கே முழவு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாத்தியம் பேரொலியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த முழவொலியோடு அங்கே ராவணனின் யாழொலியும் எழுகிறது. ராவணன் யாழ் மீட்டி சாமகானம் பாடி இலங்கைக்கென்று சொல்லப்படுகின்ற அந்த விளரி பண்ணிலே சாமகானம் பாடிய அந்த இசை வாணனை, அந்த ராவணனை நாங்கள் அந்த கைலாச வாகனத்தின் முன்னே காண்கிறோம். ராவணன் என்று சொன்னால் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒருவன். தமிழர்க்கென்று ஒரு தலைவனாக இருந்த இலங்காபுரியின் வேந்தன் ராவணன். அந்த ராவணன் கைலாச வாகனத்தின் முன்னே காட்சி தர அதன் மேல் கந்தப்பெருமானின் அந்த ஞானவேல் மெய்ஞானவேல் அங்கே எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சியை அந்த தேரோடு நாம் தேரடியிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த தேரடியை தாண்டி மெல்ல மெல்ல அந்த கைலாச வாகனம் நிவர்ந்து வருகின்ற அந்த காட்சியை காண்கிறோம். பக்தியால் பாடுகின்ற அடியவர் கூட்டத்தை அந்த திருத்தலத்தின் கைலாச வாகனத்தை சூழ நாம் கண்டு கொண்டக்கூடியதாக இருக்கின்றது. பாட்கடலிலே மந்தார மலை கொண்டு திருப்பாட்கடலை கடைந்த பொழுது அங்கே அலைகள் எவ்வாறு ஆர்ப்பரித்தனவோ அவ்வாறு இந்த சன்னிதானத்தின் திருமுன்றலிலே அந்த கைலாச வாகனத்தை அந்த கைலேங்கிரியை சூழ அடியவர் கூட்டம் அசைந்து வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடியவர் சமுத்திரத்தின் நடுவே கந்தப்பெருமானுடைய அந்த கைலாச வாகனம் மெல்ல மெல்ல நிவர்ந்து வருகின்ற அந்த தன்மைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
கந்தனுடைய திருப்பவனி அங்கே சிறப்புற நிறைவடைந்து அந்த கைலேங்கிரி அந்த கைலாச வாகனம் இருப்பை அடைந்திருக்கிறது. அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் கந்தப்பெருமானை வள்ளி தெய்வ யானையை அந்த கைலாய வாகனத்தில் இருந்து ஆலயம் நோக்கி அழைத்து செல்லுகின்ற அந்த சிறப்பு நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இரவு பொழுதானாலும் கந்தப்பெருமானை வரவேற்பது என்பது விசேட வரவேற்பாக குடைகொண்டு வரவேற்கின்ற அந்த தன்மையை இந்த கைலாச வாகனத்தின் அருகிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவர்கள் புடை சூழ்ந்திருக்க கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என்று எத்தனையோ நாமங்களை கூறி அடியவர்கள் வழிபட கந்தப்பெருமான் வேகமாக அந்த ஆலயத்தினுள்ளே நகர்ந்து செல்லுகின்ற இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கந்தனை கைலாச வாகனத்தில் தரிசித்த அந்த கண்கள் எல்லாம் இனி அடுத்த வருடம்தான் கந்தனை கைலாச வாகனத்திலே தரிசிக்க முடியுமே என்ற ஏக்கத்தோடு கந்தனின் அருளோடு அந்த பக்தியை பெறுகின்ற அந்த தன்மைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, எல்லோரதும் வினை தீர்க்கவே விரைந்தோடி வா முருகா. நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, சரவண பொய்கையில் உதிர்த்தவனே, அரவனை தாண்டிடும் அற்புதனே, சரவண பொய்கையில் உதிர்த்தவனே, அரவனை தாண்டிடும் அற்புதனே, ஆரமுதே எங்கள் அழகனே வா, ஆரமுதே எங்கள் அழகனே வா. நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, எல்லோரதும் வினை தீர்க்கவே விரைந்தோடி வா முருகா. நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, வள்ளி மலாலனே வாருமையா, வரிந்திடு மங்களை பாருமையா, வள்ளி மலாலனே வாருமையா, வரிந்திடு மங்களை பாருமையா, அள்ளி அள்ளி வரம் தாருமையா, அள்ளி அள்ளி வரம் தாருமையா. நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, எல்லோரதும் வினை தீர்க்கவே விரைந்தோடி வா முருகா. நல்லூரிலே நின்றாடிடும் வடிவேலனே முருகா, வடிவேலனே முருகா. பக்தியால் கந்தனை அர்ச்சித்த செல்வி ரம்யா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளைய நிகழ்வுகளோடு சந்திப்போம் என்று கூறி கலையகம் திரும்புகின்றோம். இவ்வளவு நேரமும் நாங்கள் நெல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய அந்த 20ஆம் நாள் நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். எனவே அந்த நிகழ்வுகளுக்கு தொல்பவியல் உதவி புரிந்த தொல்பவியலாளர்கள், வர்ணனையாளர்கள் மற்றும் பாடலை வழங்கிய அந்த மாணவிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தையை தமிழ்வாணன்.